நாங்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் தேசத்தால் இந்தியர்கள். இதை சொல்லாமல் சொல்லி அடித்தார்கள் ஜம்மு காஷ்மீரில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள். பாகிஸ்தானுடைய ராணுவம், அங்கே இருக்கிற தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஆப்ரேஷன் கிப்ரால்டர் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தருகிறது. இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை முதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம ஹஜீர் பீர் பாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ராணுவம் செல்கிறது. பாகிஸ்தானுடைய இடத்துக்கே சென்று பாகிஸ்தானுடைய இடத்தை இந்தியாவினுடைய ராணுவம் கைப்பற்றுகிறது. இது பாகம் 3 பார்த்து விட்டோம். அப்படின்னா பாகம் 4 இந்தியாவை அடிக்கடிக்கு அவங்க திணறுவாங்க அப்படின்னு சொல்லி ஆயூப் கான் அவர்கள் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கிறது ஒரு விமானப்படை அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுகிறது பாகிஸ்தானுடைய ராணுவம். நம்ம திருப்பி அடிச்ச சரித்திரம், அதுவும் மிக முக்கியமான சரித்திரம். யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது கார்கில் யுத்தம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதை விட ரொம்ப பெரிய அளவுல சூட்சமமான பலவிதமான யுக்திகளை கையாண்ட 1965 யுத்தத்தினுடைய பாகம் 4 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த பாலத்திலிருந்து தான் போர்க்களம் என்பது ஆரம்பிக்கிறது. அக்னூர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்ப் அக்னூர் ரீஜன் இதுதான் 1965 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி போர் தொடங்கிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாலம் அவ்வளவு பெரிய பாலமா என்று கேட்டால், இந்த பாலத்தை மட்டும் பாகிஸ்தானியர்கள் பிடித்தெடுத்து விட்டார்கள் என்றால் நம்ம நாட்டு இராணுவத்துக்கு தேவையான எந்த பொருளும் சென்றடையாது, எந்த விதமான ஆயுதங்களும் செல்லாது. ஸோ அந்த பாலம் மிக முக்கியமானது. நேராக வாராங்க. அவங்கள்ட்ட இருக்கிற M48 பேட்டன் ரக பீரங்கிகள் எல்லாமே இந்தியாவின் பக்கம் அணி சேர்ந்து வருகிறது. இதை சற்றும் எதிர்பார்க்காத இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க வேண்டியதாக இருந்தது. M48 பேட்டன் ரக பீரங்கிகள், அதிநவீன பீரங்கிகள். பாகிஸ்தான் இருக்கிறது அதிநவீன பீரங்கிகள், அதிநவீன விமானங்கள், அதிநவீன குண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்தியாட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கணக்காக பல நபர்களிடம் ஒரு கேள்வியாக மட்டுமே இருக்குது. இந்தியாவினுடைய விமான சேவையாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்தியாவினுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய குண்டுகளாக இருக்கட்டும், எல்லாம் அவுடேட்டட் தான். நீ தைரியமாக உன்னுடைய தாக்குதலை நடத்து அப்படின்னு சொல்லி ஆயூப் கான் கட்டளையை தெரிவித்து விட்டான். இங்கே நம்முடைய இராணுவம் அடுத்ததாக விமானப்படைக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாங்க. எங்களுக்கு விமானப்படை தேவை, எங்களுக்கு விமானப்படையின் சேவை தேவை அப்படின்னு சொல்லி. நேராக கிட்ட இருக்கிற ஏர்பேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்ப் அக்னூர் கிட்ட இருக்கிற ஏர்பேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதன்கோட் ஏர்பேஸ். இந்த பதன்கோட் ஏர்பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிற விமானங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாம்பேர் விமானங்கள் மற்றும் மிஸ்டர் விமானங்கள். இந்த மிஸ்டர் மற்றும் வாம்பேர் விமானங்கள், குறிப்பாக இந்த வாம்பேர் ரக விமானங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2வது உலக யுத்தம் முடிந்த போதே அதனுடைய ஆயுசு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த வாம்பேர் விமானங்களை பறக்க விடாதீங்கப்பா, பறக்க விட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவுடேட்டடான விமானங்கள். வேற வழியே இல்லாமல் இந்திய ராணுவம் விமானப்படை மிஸ்டர் மற்றும் வாம்பேர் ரக விமானங்களை இந்த சாம்ப் அக்னூர் பகுதிகளுக்கு அனுப்புகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் விமானப்படையில் 120க்கும் அதிகமான F-86F அப்படிங்கிற சாபேர் ரக விமானங்களும் 40க்கும் அதிகமான ஸ்டார் ஃபைட்டர்ஸும் இருக்கிறது. இந்த சாபர் ரக விமானங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே, 360 டிகிரி கோணத்தில் போர் இந்த யுத்தம் நடக்கும் ஏரியாவை அவங்களால பார்க்க முடியும். M18 கைரோ கன்சைட் அப்படிங்கிற அதிநவீன கன்சைட் இருக்கு. அதே மாதிரி அந்த விமானத்தில் சைடு விண்டர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஏவுகணையும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த சைடு விண்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏர் டு ஏர் மிசைல்ஸ் தான். தூரமா கிட்டத்தட்ட 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தையும் இந்த சைடு விண்டர் ஏவுகணையால் தாக்கி அழிக்க முடியும். இப்படி முக்கியமான ராட்சசனாக மாறி நிற்கக்கூடிய விமானங்கள் தான் இந்த சாபேர் ரக விமானங்கள். ஸோ நம்ம நாட்டில் இருந்து வாம்பேர் ரக விமானங்களும் மிஸ்டர் ரக விமானங்களும் அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற பீரங்கிகள் மீது குண்டுகளை வீசி வருகிறார்கள். ஆனால் மறுபடி பாகிஸ்தான்ல இருந்து சாபேர் ரக விமானங்கள் வருகிறது. சாபேர் ரக விமானங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நம்முடைய விமானப்படை கொஞ்சம் கொஞ்சமாக திணறும் போது 3 விமானங்களை இழக்க வேண்டிய கட்டாயம். 3மே வாம்பேர் ரக விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய விமானப்படையும் இதை எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக வாம்பேர் ரக விமானம் அதில் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரத்திற்கு இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த முடிந்தது. ஸோ அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய விமானப்படை என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய என்டையர் பிளானை மாற்ற வேண்டும். மிஸ்டர் மற்றும் வாம்பேர் ரக விமானங்கள் அங்கே பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கிற குட்டி ரக விமானத்தை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வருகிறார்கள். அந்த விமானத்தின் பெயர் போலந்து நாட்ஸ் அப்படிங்கிறது தான். நாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே
கொசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொசு அளவில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை இந்த மாதிரி முக்கியமான தாக்குதலில் பயன்படுத்தவா? இந்த ஒரு கேள்வி இருந்தாலும் வேற வழி கிடையாது. இப்போதைக்கு நம்மகிட்ட நாட்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லுகிறார் ஏர் மார்ஷல் அர்ஜன் சிங் அவர்கள். ஸோ ஏர் மார்ஷல் அர்ஜன் சிங் அவர்கள் சொன்ன மாதிரியே கொஞ்சமா இருக்கக்கூடிய வேம்பேர் மற்றும் மிஸ்டர் ரக விமானங்கள் வேறு ஏர்பேஸுக்கு கொண்டு போறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ரேடார்லேயே படாம, பாகிஸ்தானுடைய ரேடார்லேயே படாம பதன்கோட்டில் வந்து இறங்குகிறது நாட்ஸ் ரக விமானங்கள். குட்டி ரக விமானங்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த நாட்ஸ் ரக விமானங்கள் இந்தியாவில் இருப்பது பாகிஸ்தானியர்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாட்ஸ் ரக விமானம்லாம் எங்களுக்கு தூசிக்கு சமம், அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க பயந்தது எல்லாமே ஹாங்கர் ஹண்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு விமானத்துக்கு தான். ஸோ நாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இறங்கிருச்சு. அடுத்த நாள் பிளான் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஏன்னா இப்போதைக்கு 13 பீரங்கிகளை நம்ம அழித்து விட்டோம் நம்முடைய இந்தியாவின் சார்பாக. ஆனால் நமக்கு 3 விமானங்கள் இழந்து விட்டது. ஸோ செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அதிகளவு பெரிய தாக்குதலுக்கு இந்தியா செல்லாமல் 3ஆம் தேதி தாக்குதலை நடத்த வேண்டும். சாபேர் ரக விமானத்தை ஒன்றையாவது நாம் அழிக்க வேண்டும். ஏன்னா பாகிஸ்தான் பெரிய அளவில் சொல்லிட்டு இருக்காங்க, சாபேர் ரக விமானத்தை அழிப்பதற்கு இந்தியாவால் முடியாது அப்படின்னு சொல்லி. இதற்கு நீங்க தான் சரியான திட்டமிடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார் அர்ஜன் சிங் அவர்கள். இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர் யார் தெரியுமா? ஜானி கிரீன் அவர்கள் தான். ஸோ ஜானி கிரீன் அவர்களுடைய தலைமையில் நாட் படை தயாராகி கொண்டிருக்கிறது. ஜானி கிரீன் என்ன சொல்றார்? எல்லா விமானிகளையும் பார்த்து சொல்கிறார், இப்போ நம்ம நேரடியா ஒரு எதிரியிடம் மோத போகிறோம். அந்த எதிரியை அவன் குகையிலிருந்து நம்ம குகைக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்த பிறகு அவனை அழியுங்கள். எப்படி அழிப்பீர்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஒன்றாக இணைந்தால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அப்படிங்கிற ஒரு சிக்னல் மட்டும் காண்பிக்கப்படுகிறது. ஸோ இந்த 4 அப்படிங்கிற சிக்னல் கடைசி வரையிலும் யாருக்கும் என்னன்னு தெரியல. பட் எல்லாருமே தயாராயிட்டாங்க. இதை கொண்டு வர வேண்டும் என்றால், எதிரியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் எதிரிக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். அப்படி சாப்பிட கொடுக்கறதுக்காக மிஸ்டர் ரக விமானம் ஒன்று பறக்க விடப்படுகிறது. இதை ஓட்டி செல்வது யார் தெரியுமா? கிருஷ்ணன் தண்டபாணி அவர்கள். ஸோ கிருஷ்ணன் தண்டபாணி அவர்கள் மிஸ்டர் ரக விமானத்தை கொஞ்சமா ஒரு 6000 அடி உயரத்தில் அப்படியே செலுத்தி வருகிறார். ஆனால் அதற்கு பின்னாடியே, அதாவது அடிமட்டத்திலிருந்து கீழே தரைமட்டத்திலிருந்து நம்ம பார்க்க போனால் ஒரு 300-400 அடி உயரத்தில் பலவிதமான நாட் ரக விமானங்கள் பறந்து வருகிறது. வெறும் 400 அடி உயரத்தில் பறந்து வருகிறது. ஸோ 5000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய மிஸ்டர் ரக விமானத்தை பார்க்கிறார்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள். உடனே அங்கிருந்து சபேர் ரக விமானங்கள் 2 அந்த மிஸ்டர் ரக விமானத்தை நோக்கி வருகிறது. அப்படி வந்த ஒரு விமானம் அதனுடைய என்ஜின் கோளாறு வழியாக திரும்பி செல்கிறது. ஒரே ஒரு விமானம் மட்டும் இப்போ மிஸ்டர் ரக விமானத்தை அழிக்கப் போகிறேன், இதோ எனக்கான இறை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து விட்டார் கிருஷ்ணன் தண்டபாணி அவர்கள். கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்தில் அந்த விமானம் வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய கிரீனி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஜானி கிரீனி, அதாவது இந்த ஒரு தாக்குதலினுடைய தலைமை சொல்கிறார், அப்படியே திரும்பி பறக்கும்போது நீ எந்த இடத்துல மறையிறியோ அந்த இடத்துல நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா 4 அப்படிங்கிற சிக்னல் எல்லாருக்குமே பகிரப்படுகிறது. 4 அப்படின்னு சொல்லும்போது 4 நம்ம வரையும் போது எப்படி இருக்குமோ, எழுதும் போது எப்படி இருக்குமோ, அதே மாதிரி நாட்ஸ் ரக விமானங்கள் பறக்க வேண்டும். ஒரு விமானத்திற்கு பிறகு ஒரு விமானம், இப்படி 4 ஃபார்மேஷன்ல இந்த நாட் ரக விமானங்கள் பறந்து வருகிறது. கிருஷ்ணன் தண்டபாணி அவர்கள் அவருடைய மிஸ்டர் விமானத்தை ஒரு மலைக்கு பின்னாடி செலுத்துகிறார். 90 செகண்ட்ஸ் 90 செகண்ட்ஸ்ல 400-500 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த நாட்ஸ் ரக விமானங்கள் அப்படியே 30,000 அடி உயரத்துக்கு வருகிறது. அப்படி வந்த பிறகு சபேர் ரக விமானத்தை பார்த்து, இப்போ நான் தாண்டா உன் எதிரி, வந்து மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சபேர் ரக விமானத்தில் அதிநவீன ஆயுதம் இருக்கிறது. ஆனா இந்த நாட் ரக விமானத்தில் துப்பாக்கிகள் மட்டுமே இருக்கின்றன. சாதாரண துப்பாக்கிகள் கிடையாது, ஒரு விமானத்தை அழிக்கக்கூடிய துப்பாக்கிகள் தான். ஆனா சரியான தருணத்தில் ரொம்ப கிட்ட வச்சு இந்த மாதிரி விமானத்தை தாக்க வேண்டும். இதுக்காக இவங்க போட்ட பிளான் என்ன தெரியுமா? 8 o'clock to 9 o'clock அப்படிங்கிற ஒரு சிக்னல் பறக்கிறது. 8 மணிலிருந்து 9 மணிக்கு செல்றதுக்காக கடிகார முள் எப்படி திரும்புமோ அதே மாதிரி சில விமானங்கள் திரும்பி செல்கின்றன. சபேர் ரக விமானத்திற்கு பின்னால் வர வேண்டும். சில விமானங்கள் சபேர் ரக விமானத்துக்கு முன்னால் செல்ல வேண்டும். சபேர் ரக விமானங்கள் தாக்குதலை செய்யும் போது பின்னால் வரக்கூடிய விமானங்கள் இந்த சபேர் ரக விமானத்தை தாக்கி அழிக்க வேண்டும். இதுதான் இவங்களுடைய யுக்தி. சரியா எல்லாருமே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் 8 o'clockலேருந்து 9 o'clock மாற்றுறாங்க. இப்படி மாற்றும் போது சில விமானங்கள் கரெக்டாக சபேருக்கு பின்னாடி வர வேண்டியதாக மாறியது. சரியான தருணத்தில் இந்த சபேர் ரக விமானம் என்பது வீழ்த்தப்படுகிறது. யார் வீழ்த்தினாங்க அப்படிங்கிறதுலாம் வரலாறுல ஆணித்தனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட் நமக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். சபேர் ரக விமானம் வீழ்ந்து விட்டது. இந்த ஒரு செய்தி நேரா பாகிஸ்தானுடைய விமானப்படைக்கு செல்கிறது. உடனே அங்கிருந்து மறுபடியும் 2 சபேர் ரக விமானங்கள் வருகின்றன. இதை பார்த்த இந்திய விமானப்படையினருக்கு அடுத்த சந்தோஷம். சீக்கிரமா இந்த சபேர் ரக விமானத்தையும்
அழிக்க வேண்டும், அடுத்த ஃபார்மேஷனுக்கு தயாராகுங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த நேரத்துல பாகிஸ்தான் வேறொரு விஷயத்தையும் செஞ்சாங்க. அங்கிருந்து ஒரு ஸ்டார் ஃபைட்டர் ரக விமானத்தையும் அனுப்பி விட்டு விட்டார்கள். இந்த ஸ்டார் ஃபைட்டர் விமானம் அப்படின்னு சொல்லும்போது அதி ஸ்பீடா பறக்கக்கூடியது. ஸோ இவங்களுடைய ஃபார்மேஷன், நம்முடைய இந்திய விமானப்படை ஒவ்வொரு விதமான ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த ஃபார்மேஷனை சீர்குலைப்பது தான் இந்த ஸ்டார் ஃபைட்டர்னுடைய நோக்கம். இந்த ஸ்டார் ஃபைட்டர் விமானத்தை ஓட்டி வருகிறார் அப்பாஸ் அப்படிங்கிறவர். அப்பாஸ் சபேர் ரக விமானம், அதாவது பாகிஸ்தானிய விமானிகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். உங்க பின்னாடி நிறைய இந்திய விமானங்கள் இருக்கிறது, நீங்க சீக்கிரமா எங்க செஞ்சு விடுங்கள், பாகிஸ்தானுக்கே திரும்ப செஞ்சு விடுங்கள், நான் இவங்களை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டார் ஃபைட்டர்ல இருக்கிற அத்தனை விதமான குண்டுகளையும் பயன்படுத்துகிறார்கள். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்திய ராணுவத்தில் அந்த நாட் படையினுடைய விமானம் கொஞ்சமா பின்வாங்குகிறது. இந்த நேரத்தில் சபேர் ரக விமானங்கள் அவங்களுடைய நாட்டுக்கே திரும்பி செல்கிறது. இந்த ஸ்டார் ஃபைட்டரும் அவங்க நாட்டுக்கே செல்கிறார்கள். சரி, நம்ம கரெக்டாக காரியத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பதன்கோட்டில் வந்து இறங்குறாங்க இந்த நாட் படை வீரர்கள். இந்தியாவுக்கு ஒரே ஒரு செய்தியை அனுப்புங்கள், நாங்க சபேர் ரக விமானத்தை அழித்து விட்டோம், சபேர் ஸ்லேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விமானப்படை உருவாகிவிட்டதாக உலகத்திற்கு அறிவியுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. நாட் ரக விமானம் இருந்துச்சுன்னு சொன்னோம் பாருங்க, அந்த விமானம் பல நாடுகளிலும் இருந்தது. ஆனா ஒரு நாடு சபேர் ரக அதிநவீன விமானத்தை தாக்கி அழித்தது என்றால் அது நம்முடைய இந்தியா தான். இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு இந்தியாவா நேரடியா ஒரு ஜெட்டை அழிப்பது இதுதான் முதல் முறை. ஸோ IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்து விட்டது. அடுத்த வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் தேதி செப்டம்பர் 4ஆம் தேதியும் இதே மாதிரி ஒரு சபேர் ரக விமானத்தை நாம அழிச்சோம். ஸோ அன்றிலிருந்து சபேர் ஸ்லேயர் அப்படிங்கிற மிக முக்கியமான படை இந்தியாவினுடைய விமானப்படையில் சேர்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ கூட்டம் என்பது கூட்டப்படுகிறது. இது எப்படி சாத்தியம்? சபேர் ரக விமானத்தை எப்படி இந்தியர்கள் அழித்தார்கள்? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம எல்லாருமே அவங்களுடைய மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுடைய ஆர்மியில ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், நாட் ரக விமானங்கள் சாதாரண விமானங்கள் கிடையாது, எந்த விதத்திலும் எந்த போர் நேரத்திலும் இது பயன்படக்கூடிய மிக முக்கியமான எதிரி விமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது. கொசுவாக நினைக்கப்பட்ட ஒரு விமானம், மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்பட்ட விமானத்தை தாக்கி அழித்த இந்த சம்பவம். அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இந்தியாவினுடைய ஏர்பேஸ் எங்கெல்லாம் விமான ஓடுதளம் இருக்கிறதோ அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்தியர்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க? இந்த ஒரு போட்டியை இப்படியே விட்டுட்டே இருந்தா சரி வராது, நேரா லாகூரை தாக்கிடலாமா, மிக முக்கியமான இடங்களை தாக்கி விடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. ஸோ நம்முடைய விமானப்படை தயாராகிறது. அடுத்த மிக முக்கியமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை செய்ய வேண்டும், பிளான் போடணும். அந்த பிளானுக்கு முன்னாடி நம்முடைய விமானங்கள் பலதையும் அழித்து விடுகின்றன பாகிஸ்தான் விமானப்படை. அதையும் மீறி நாம் எப்படி அவங்களுடைய படையை அழித்தோம்? அப்படி அழிக்கும் போது அவங்களுக்கு அது பேரிழப்பாக இருந்தது. அதனுடைய காரணம் என்ன? இந்த ஒரு யுத்தம் முடியும் போது இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 540 சதுர கிலோமீட்டரை எடுத்து சென்றது பாகிஸ்தான். ஆனா இந்தியா பாகிஸ்தான்ல இருந்த 1940 சதுர கிலோமீட்டரை திரும்ப எடுத்துக்கொண்டோம். இந்திய நாட்டில் 2862 ராணுவ வீரர்கள் அவர்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அதே நேரத்தில் பாகிஸ்தான்ல 6000க்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். நம்ம நாட்டுக்கு 97 பீரங்கிகள் அப்படிங்கிறது இழப்பாக இருந்தது. ஆனா பாகிஸ்தானுக்கு 450க்கும் மேற்பட்ட பீரங்கிகள் என்பது இழப்பாக மாறியது. இப்படி பல நேரங்களிலும் பாகிஸ்தான் தோல்வி முகத்திற்கு திரும்புகிறது. இந்த தோல்வி எப்படி சாத்தியமானது? கடைசி பதிவு பாகம் 5 நாளை பார்த்து விடலாம். அதற்கு பிறகுதான் அஜித் தோவால். ஏன்னா இந்த இடத்துல உளவு அமைப்புகள் சரியாக வேலை செய்யாத காரணத்தினாலதான் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. ஸோ உளவு அமைப்பு அப்படிங்கிறதை கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு அந்த உளவு அமைப்பிலிருந்து அஜித் தோவால் அவர்கள் எப்படி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அளவுக்கு உயர்ந்தார், வெவ்வேறு பாகங்களில் அடுத்த ஒரு சீரீஸா பார்த்துடலாம். 1965 ஆபரேஷன்ஸ் பாகம் 5 முடிவடைந்து விடும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கு. நன்றி, வணக்கம்.